ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கரச்சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறது மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 739 ஆரம்பிக்கிறது. பெற்றோரான புண்ணியசாலிகள். மலையாளத்தில் மலபார் என்று சொல்லப்பட்ட பகுதியில் ஆலவாய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டே இருப்பது காலடி கிராமம். திருச்சூருக்கு தென்கிழக்கில் 30 மைல். அங்கே ஓடுகிற நதிக்கும் ஆல்வாய் என்றே பெயர். பெரியாறு என்பதும் அதுதான். சம்ஸ்கிருதத்தில் பூர்ணா நதி என்றும் சூர்ணா நதி என்றும் 2 விதமாக சொல்வார்கள். அந்த கிராமத்தில் நல்ல ஆச்சாரம், படிப்பு, செல்வ வசதி எல்லாம் வாய்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் சிவகுரு. வித்யாதிராஜா என்பவருடைய ஏகபுத்திரர் அவர். பேருக்கு ஏற்ற மாதிரி வித்யாதிராஜர் எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவராய் இருந்தார். சிவாவதாரத்தின் அப்பா பேர் சிவகுரு என்று பொருத்தமாக அமைந்தது போலவே சர்வஜ்ய பீடம் ஏறப்போகிறவரின் தாத்தா பெயர் வித்யாதிராஜர் என்றும் இருக்கிறது. வித்யை, அனுஷ்டானம் ஆகியவற்றோடு சொத்து சுதந்திரங்களும் நிறைய பெற்றிருந்த குடும்பம் அது. பொதுவாகவே மலையாளத்தில் எவருக்கும் சுபீட்சத்திற்கு குறைச்சல் இல்லை. அங்கே ஒவ்வொரு வீடும் ஒரு பெரிய தோப்பு. காவு என்று சொல்வார்கள். சபரிமலை யாத்திரையானால் இப்பொழுது ஆரியங்காவு என்ற பெயர் அடிக்கடி காதில் படுகிறது. இப்படி அநேக காவுகள், திருவானக்கா, திருக்கோடிக்கா என்றெல்லாம் தமிழில் கா என்று முடிப்பது தான் மலையாள காவு. இப்படி ஒவ்வொரு வீடும் பெரிய பெரிய மரங்கள் கொண்ட காவுக்குள்ளே இருக்கும். அதன் எல்லையை அதிருதி என்பார்கள். ஒரு அதிருதிக்குள்ளேயே அந்த வீட்டுக்கான சகல வஸ்துக்களும் விளைந்துவிடும். வெளியே போகவே வேண்டாம். ஒரு வேடிக்கை என்னவென்றால், மூலாதாரமான ஸ்டெப்பிள் ஃபுட் என்கிற அரிசி வீட்டுத்தோப்பில் விளைவித்துக் கொள்வதில்லை. ஆனாலும் வீட்டில் விளைகிற மிளகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே அரிசி சுலபமாக பெற்றுவிடலாம். மற்றபடி அதிருதிக்குள்ளேயே வாழை, தென்னை, பலா முதலான மரங்கள், பூசணி, காராக்கருணை, மரத்தின் மேலேயே படரவிட்ட மிளகு கொடி எல்லாம் இருக்கும். நாள்பட கெட்டு போகாமல் நேந்திரங்காயையும் கருணைக்கிழங்கையும் வறுத்து பூசணி வடாம் பண்ணி உரி கட்டி போட்டு வைத்து விட்டார்கள் என்றால் 3-4 மாதம் விடாமல் மழை பெய்தாலும் சாப்பாட்டு வஸ்துக்களுக்காக வெளியில் போக வேண்டியதில்லை. சௌக்கியமாக ஆத்தோடு மேனேஜ் செய்து கொண்டு விடுவார்கள். அலையாமல் தெரியாமல் இப்படி வீட்டிலேயே இருந்து கொண்டிருக்கலாம் என்றால் நன்றாக அத்தியன அனுஷ்டானங்கள் செய்து வரலாம் தானே. இந்த மாதிரி எல்லாவித சௌகரியமும் பெற்று ஆர்யாம்பா என்ற உத்தம ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சிவகுரு என்ற சத்பிராமணர் இருந்து வந்தார். இவர் கைப்பள்ளி மனாவைச் சேர்ந்தவர் என்றும் அந்த அம்பாள் மேல்பாழூர் மனா என்பதைச் சேர்ந்தவர் என்றும் அந்த பக்கங்களில் சொல்கிறார்கள். எர்ணாகுளத்திலிருந்து கொல்லம் போகிற வழியில் பாழூர் மனை என்று இப்பொழுதும் இருக்கிறது. அந்த தம்பதி 2 பேரும் ஈஸ்வர பக்தி நிரம்ப உடையவர்கள். நல்ல சீலத்தோடும் ஆச்சாரத்தோடும் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் பெரிய குறையாக புத்திரபாக்கியம் மட்டும் இல்லாமல் இருந்தது. இப்படி இருந்தால்தானே அவர்கள் அவதாரம் ஏற்படுவதற்கு தேவையான 2வது பெட்டிஷனை கொடுக்க முடியும். அதைத் தொடர்ந்து அவதாரமும் ஏற்பட முடியும். திருச்சூரில் வேண்டுதல் க்ஷேத்திர சிறப்பு. சத்புத்திரன் பிறக்க வேண்டும் என்பதற்காக அந்த 2 பேரும் திருச்சூருக்கு போய் சுவாமிக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு பஜனம் இருக்கலானார்கள். திருச்சூர் விருஷாசலம் என்று பெயர் பெற்ற மகா சிவக்ஷேத்திரம். விருட்சம் என்றால் நந்திகேஸ்வரர், ரிஷபம் என்பது விருட்சம் என்பதும் ஒன்றேதான். ரிஷபாரூடரான சுவாமி நந்தி ஒரு மலை ரூபத்தில் இருக்கும். இங்கு மலைக்கு மேலே வீற்று கொண்டிருக்கிறார். நந்தி பெரிய ரிஷப ரூபத்திலும் அந்த கோவிலில் இருக்கிறார். மலையாளத்தில் உள்ள சிவாலயங்களில் மிகவும் முக்கியமானதும் பெரியதும் திருச்சூர் ஆலயம்தான். ஊருக்கே நடுநாயகமாக அது அமைந்திருக்கிறது. பெரிய மைதானத்துக்கு மத்தியில் பிரம்மாண்டமான மதில்களோடு உள்ள கோவில். பிற்பாடு மைதானமாகிவிட்டாலும் ஆதியில் இந்த இடமும் ஒரு காவுவாகத்தான் இருந்திருக்கிறது. ஒரே தேக்கு மரமாக அங்கு இருந்திருக்கிறது. இப்பொழுதும் அந்த இடத்திற்கு தேக்கிங்காடு என்ற பெயர் ஒட்டி கொண்டிருக்கிறது. ரிஷபமலை என்பதும் மலையென்று சருகலாக ஏறி போகிற மாதிரி தெரியாது. மண்ணை வெட்டி கொட்டி சமமாக செய்தாற்போல அங்கே விருத்தாகாரமாக, அதாவது வட்ட வடிவமாக பூமி அமைந்திருக்கும். வடக்குநாதர் என்று ஜனங்கள் சொல்கிற விருட்சாச்சலேஸ்வரர் ஸ்ரீகோவில் என்ற மலையாளத்தில் சொல்லப்படும் பிரதானமான சந்நிதியில் இருப்பார். அந்த தேசத்தில் சதுரமாக சந்நிதி அமைத்து ஒன்றுக்கு மேல் ஒன்று அடுக்கு கூரைகளாக ஓடு வேய்ந்து கோவில் கட்டுவது சகஜமாயிருந்தாலும் இந்த சந்நிதி வட்டமாக கட்டப்பட்டு குடை போன்ற ஒரே தளக்கூரையுடன் இருக்கிறது.
இந்த கோவிலிலேயே சங்கரநாராயணருக்கும் ராமருக்கும் ஸ்ரீகோவில்கள் இருக்கின்றன. இவற்றில் சங்கரநாராயணர் சந்நிதியும் விருத்தாகாரமாவது, அதாவது வட்டமானது. ஆனால் அது 2 தளம் கொண்டது. ராமர் சந்நிதியோ இரட்டை தளத்துடன் சதுரமாக இருக்கிறது. சிவன் கோவிலில் இப்படி விஷ்ணு சம்பந்தமான சந்நிதிகள் இருப்பது கேரளத்தில் சகஜமே. இது ஆச்சாரியால் நிலைநாட்டிய தர்சனா அத்வைதத்துக்கு சமரசத்துக்கு ஏற்றதாக இருக்கிறது. நாராயண ஸ்மரணத்துடனேயே காரியங்கள் செய்து வந்த சங்கரரின் அவதாரத்திற்காக வேண்டிக் கொண்ட கோவிலில் சங்கரநாராயணர் இருப்பது பொருத்தம்தானே. சுவாமி சந்நிதிக்கு பின்பக்கம் அம்பாள் சந்நிதி, பார்வதி என்றே பெயர். அது அவதார மூர்த்தி, மரத்தாலான திருவுருவம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.